Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SEO சைட் ஆடிட் அப்படின்னா என்ன, அப்புறம் ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சைட் ஆடிட்டை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சைட் ஆடிட் டூலை வச்சு நீங்க ஆடிட் பண்ண வெப்சைட்டோட கம்ப்ளீட் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்க ஒரு PDF டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ரிப்போர்ட்டை நீங்க டைரக்டா உங்களுடைய கிளையண்ட்டுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கம்பேர் பண்ணவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 பேஜ் இருக்கிற சைட் ஆடிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சைட் ஆடிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக சைட் ஆடிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் தான். இதில் நம்ம அந்த வெப்சைட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நம்ம இந்த ஆடிட்டில் தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட கிளையண்ட்டோட வெப்சைட்டை நீங்கள் ஆடிட் பண்ணிட்டு தான் ஒரு SEO ஓகே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எங்கே வீக்காக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு தான் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து போட முடியும். ஸோ அதனால எந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் SEO ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிஸ்னஸ்க்கான ஆடிட்டை நீங்கள் பண்ணாமல் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க சர்ச் இன்ஜினில் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சாதான் உங்களால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோலவே செட் பண்ண முடியும். அப்புறம் ஸோ நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கோ இல்லைனா உங்களோட கிளையண்ட்டோட வெப்சைட்டுக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டைட்டில் டேக், அதுக்கப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட் யூசேஜ், அப்புறம் இமேஜ் ஆல்ட் அட்ரிபியூட், SEO ஃப்ரெண்ட்லி URLs. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம காம்படிட்டிவ் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பேஜ் சைஸ், வெப்பேஜோட சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக லோட் ஆகிட்டு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால வெப்பேஜஸோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ இண்டெக்ஸிங் டேக் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் robot.txt ஃபைல் வந்து இருக்கா, அப்புறம் சைட் மேப் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் ப்ரோக்கன் லிங்க்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அப்புறம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் ஃபேவ் ஐக்கான் அவங்களோட வெப்சைட்ஸில் இருக்கா, அப்புறம் எத்தனை பேக்லிங்க்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கெனானிக்கல் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸ்கீமா மார்க்அப் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் என்ன, அப்புறம் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட், ஆங்குலர், வேர்ட்பிரஸ் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வெப்சைட்டோட ஸ்பீட் டெஸ்ட், ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அவங்களோட வெப்சைட் வந்து ஃபோன்லையும் டெஸ்க்டாப்ஸ்லையும் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் செக்யூரிட்டி ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் கஸ்டம் 404 எரர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் நோ ஃபாலோ டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அவங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி என்ன, பேஜ் அத்தாரிட்டி ஸ்கோர் என்ன. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஆடிட் ரிப்போர்ட்டில் வச்சிருக்கணும். ஸோ இதை மேனுவலாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே நம்ம ஒரு PDF ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் SEO டூல் தான். SEO ஆடிட் டூலுக்கான லிங்கை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய simplified elearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போங்க. இங்க டூல்ஸ்ல சைட் ஆடிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட் நான் கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் யூஸ் பண்ண SEO சைட் ஆடிட் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் நீங்கள் ஜென்ரேட்டே பண்ண முடியும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. ஸோ நிறைய வெப்சைட் நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு அதை ப்ரீமியமாக பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ண தான் இந்த டூலை வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் நீங்கள் ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதனால் எனக்கு ஒரு சின்ன ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த SEO ஆடிட் டூலில் நான் ஆல்மோஸ்ட் 25 பேஜுக்கான ஆடிட் ரிப்போர்ட் டெம்ப்ளேட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட வெப்சைட்டோட ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் நான் எந்த ஒரு லிமிட்டுமே வைக்கல. ஸோ இதை நீங்கள் சைன் அப் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். சைன் அப் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஆடிட் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட் ஆடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சைன் அப் பண்ண நார்மலான ப்ரொசீஜர் தான். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்காங்க. அதே இமெயில் ஐடிக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஆக்டிவேஷன் இமெயிலும் சென்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆடிட் ரிப்போர்ட் வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம், எத்தனை ஆடிட் ரிப்போர்ட் வேணாலும் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நீங்கள் ரீசன்ட் சைட்ஸை பார்த்தாவே தெரியும், நிறைய பேர் இதில் ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட வெப்சைட்டை ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர் SEO ஆடிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் SEO சைட் ஆடிட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட URL வந்து நீங்கள் கொடுத்துக்காங்க. இன்றைக்கி நம்ம SEMrushோட ஆடிட்டை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் SEMrush.com அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 69 வருது. ஸோ இங்கே அவங்க எதில் பாஸ் ஆகிருக்காங்க, எதை இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரியான எரர் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம கீழே பார்க்க போகிறோம்.
ஸோ இங்கே நான் டேரெக்டாக டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு பட்டனும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பிடிஎஃபாக இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க வேறு ஒரு வெப்சைட்டோட அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர்வியூ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஓவர்வியூவில் நம்ம டைட்டில் டேக் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ SEMrush ஆன்லைன் மார்க்கெட்டிங் கேன் மேக் ஈஸி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபோன் ப்ளஸ் டெஸ்க்டாப் ரெண்டுத்துக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகும். அடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் 160 கேரக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இவங்க 151 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு ப்ராப்பரான மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் மெட்டா கீவேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் H1 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் H2 பார்த்தீங்க அப்படின்னா 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் H3 பார்த்தீங்க அப்படின்னா 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ H4 H5 அப்புறம் H6 வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய டைட்டில் அதுக்கப்புறம் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஸோ இது ரெண்டுமே ப்ராப்பராக இருக்குது. அப்புறம் ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்து எல்லா இமேஜஸ்க்குமே அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இமேஜஸ்க்குமே அவங்க ஆல்ட்டை வந்து மிஸ் பண்ணவே கிடையாது. அடுத்து கீவேர்ட் அதுக்கப்புறம் கீவேர்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது ரெண்டுமே ஒன்றே தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் SEMrush அப்படின்றது 23 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் அப்படின்றது 19 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படின்றத 17 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே அவங்க டைட்டிலில் SEMrush அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் SEMrush அப்படின்றத யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஹெட்டர் டேக்ல அவங்க SEMrush அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். இங்கே SEMrush அப்படின்ற வேர்டு அவங்க டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் அவங்களுடைய டைட்டிலில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கீவேர்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து டெக்ஸ்ட் ரேஷியோ. ஸோ ஒரு வெப்பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்டோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், இமேஜோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவங்களோட டெக்ஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6.69% வந்து டெக்ஸ்ட் ரேஷியோ வந்து இருக்குது. அப்புறம் அவங்களுடைய சைஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் GZIP கம்ப்ரஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால நம்மளோட வெப்பேஜஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு லைட் வெயிட்டாக வெப் ப்ரௌசர்ஸில் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் www ரிசால்வ் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை 2 வெர்ஷனில் வைக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா https/ உங்களோட டொமைன், அதுக்கப்புறம் https/www. உங்களுடைய டொமைனோட URL. இங்கே சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 வெர்ஷன்லேயும் உங்களுடைய வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் www வெர்ஷன்லேருந்து வித்தவுட் www வெர்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா டிராஃபிக்கும் ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ அதை இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து IP ரீடைரக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த ஒரு ரீடைரக்ஷனுமே பண்ணல. அப்புறம் XML சைட் மேப். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் அவங்க XML சைட் மேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் மேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் கன்சோலில் நம்மளுடைய வெப்சைட்டை வந்து சப்மிட்டே பண்ணுறோம். ஸோ அதனால் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் robot.txt அவங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் URL ரீரைட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அப்புறம் URL ஏதாச்சும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்காக URL பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஐஃபன் அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SEO சைட் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஐஃபன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம URL ஸ்ட்ரக்சர் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபியூச்சரில். அப்புறம் எம்பெடட் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் ஐஃப்ரேம்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஐஃப்ரேம்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக கூகுள் பிஸ்னஸ் லொகேஷனை ஷோ பண்ண இந்த ஐஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் அந்த டொமைனோட ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த SEMrush.com பார்த்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3rd October 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16th June 2022 அவங்களோட வெப்சைட்டில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டொமைனை பார்த்தீங்க அப்படின்னா 2031 வரைக்கும் அவங்க ரெனியூ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் வாய்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கே அந்த டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து இண்டெக்ஸ்டு பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜினில் அவங்க எத்தனை பேஜ் இண்டெக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 137 பேஜஸ் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்காங்க. அடுத்து யூசபிலிட்டி. இன்கேஸ் உங்களுடைய டொமைன் வந்து லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை டைப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களோட டொமைனை பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேவ் ஐக்கான் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேவ் ஐக்கான் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாவே தெரியும். என்னோட simplified e-learning.inல நான் என்னோட லோகோ வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கஸ்டம் 404 பேஜும் இந்த வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அப்புறம் பேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 169 KB இருக்குது. ஸோ இது ரொம்பவே லோ தான். ஸோ இந்த சைஸ் இருக்கிற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் லோட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 0.84 செகண்டில் லோட் ஆகுது இந்த சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட். ஸோ நம்மளோட வெப்சைட் ஒரு 3 செகண்டில் லோட் ஆச்சு அப்படின்னாவே அது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறம் பேஜ் ஸ்பீட் இன்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 93 out of 100 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் 93 கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டான சைட்டாக இருக்கும்.
அப்புறம் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேண்ட் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டொமைன் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா smrush.net, அதுக்கப்புறம் smrush.org, smrush.us, அப்புறம் smrush.info இது எல்லாமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டொமைன்ஸை நீங்கள் வாங்கவே முடியாது. அடுத்து டைப் அவைலபிலிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நேமில் இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இமெயில் ப்ரைவசி. ஸோ இதில் அவங்க பிளெயின் டெக்ஸ்ட்டில் எங்கேயுமே அவங்களோட இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் சேஃப் ப்ரௌசிங். ஸோ இந்த சேஃப் ப்ரௌசிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் செக்யூர்ட் SSL சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த சேஃப் ப்ரௌசிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மொபைல். ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லினஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு 80 இருக்குது. ஸோ இதனால் யூஸரால் ஈஸியாக அவங்க எங்கே போகணும் அப்படின்றத நேவிகேட் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி கிளிக்கபிள் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே 80 கிடைக்குது. அப்புறம் மொபைல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபோன் டிவைசஸில் அப்பியர் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் மொபைல் கம்பேட்டபிலிட்டியில் வந்து எம்பெடட் ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ எம்பெடட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அவங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆட் பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு கோடை எம்பெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இது வரும். ஸோ இதை நீங்கள் வரி பண்ணிக்க தேவை கிடையாது. அப்புறம் பேஜ் ஸ்பீட் இன்சைட்டில் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு 42 கிடைக்குது. ஸோ இது ஆவரேஜான ஒரு ஸ்பீடு தான். இன்கேஸ் உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இங்கே மொபைல் ஸ்பீடை நீங்கள் 90க்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால மானிட்டைஸ் பண்ண வெப்சைட்டுக்கு இது ஒரு பெட்டரான ஸ்கோர் தான். அடுத்து டெக்னாலஜி. இங்கே சர்வரோட ஐபி வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் யார் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இவங்களோட சர்வீஸ் ஐபி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூகுள் க்ளவுடில் இவங்களோட வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பீட் டிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கே நிறைய CSS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இன்லைன் CSS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க ஸ்பீடாக இந்த வெப்சைட்டை வந்து லோட் பண்ண முடியும். அப்புறம் அனலிட்டிக்ஸ் டூல் வந்து இங்கே டிடெக்ட் ஆகலன்னு வருது. அப்புறம் W3 வேலிடேஷன் வந்து இவங்க பண்ணல. டாக் டைப் பார்த்தீங்க அப்படின்னா HTML5 யூஸ் பண்ணியிருக்காங்க. என்கோடிங்கில் UTF-8 அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ இங்கே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேமான யூசர் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து விசிட்டர்ஸ். இங்கே அவங்களோட வெப்சைட்கான எஸ்டிமேட்டட் வேல்யூவை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது USDயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராஃபிக் ரேங்க். டிராஃபிக் ரேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே இவங்க 580வது பொசிஷனில் இருக்காங்க. அப்புறம் இந்த SEMrush எந்த கண்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் தான். அப்புறம் லிங்க் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 61 லிங்க்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இதில் இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் கவுண்ட் ஆகும். ஸோ எல்லா லிங்க்ஸுமே அவங்க டூ ஃபாலோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் ப்ரோக்கன் லிங்க்ஸ் வந்து எங்காச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே ஒரே ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெப்சைட்கான ஆடிட் ரிப்போர்ட்டை இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் டாப் போகிறேன். இங்கே இந்த வெப்சைட்கான ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் ஐகோனோகிராஃபியில் நான் எது குட் எது இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் எது எரர் அப்படின்றத கலர் டிஃப்ரென்ஸோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 22 பேஜஸ் வந்து இங்கே டோட்டலாக இருக்குது. ஸோ இந்த 22 பேஜஸை நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாமல் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கோ இல்லைனா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். ஸோ இப்போ உங்களுக்கு SEO சைட் ஆடிட் அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.